ஃபஸ்ட்டு இந்த ப்ரிப்பரேஷனில் எனக்கு வந்து இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நானே ஒன் டே வந்துட்டு என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதை நம்ம எப்படி முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவோட வரிகள் வந்து என்னை ரொம்ப இன்ஸ்பயர் ஆக்கி என்னை இந்த அளவுக்கு கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கு. அந்த வீடியோவோட வரிகள் என்னென்னா, இன்றிலை பாருவோம் என்றிருந்தால் வழி என்னென்ன வாகுவோம் ஓரிரவில் சென்றிலை பாருக முற்றிடத்தே தம்பி தேன் வந்து பாயும் உன் நெஞ்சிடத்தே சாதனை பூக்களை ஏந்தும் முன்னே ஒரு நல்ல செடி இலைப்பாருமா அப்படிங்கிற வரிகளை முதன் முறையாக நான் ஆகாஷ் சாரோட வாய்ஸ்லையும் அவங்களோட அந்த கம்பீரமான வரிகளை நான் வந்து கேட்டு அவ்வளோ இன்ஸ்பயர் ஆனேன். அந்த வீடியோவுக்கு நான் ஸ்பெஷலாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். ஏன்னா அந்த வீடியோ வந்து வெறும் வரிகள் மட்டும் கிடையாது. நான் இந்த மேடையில் நிற்கிறேன்னா எப்பப்போ நான் துவண்டு போகிறனோ, எப்படா நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்கிறேனோ அந்த வரிகளை கேட்டால் எனக்கு புல்லரிச்சிடும். அப்படி ஒரு கூஸ்பம்ஸான வரிகளை நான் வந்து இவ்வளோ ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா அதோட காரணங்க அதுதான். ஸோ அதனால் அந்த வீடியோக்கு ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ சார். அந்த வீடியோவை பார்த்து தான் நான் என்னோடய ப்ரிப்பரேஷன் இது பண்ணேன். ப்ரிலிம்ஸ் நான் செல்ஃபாக தான் பண்ணேன். அந்த வீடியோ தான் என்னை ரொம்ப கைடன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் உன்னால் முடியும் தேர்வு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து டாப் சாரை பார்த்தேன். நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் காட் பேட்ச் தான் ஜாயின் பண்ணேன். அந்த வீடியோவிலே சாரை பார்த்து அந்த வீடியோவிலே சாரோட வாய்ஸை கேட்டு ஃபஸ்ட்டு டைம் சாரை நேரில் பார்க்கும்போதே எனக்கு புல்லரிச்சிச்சு. ஸோ அப்படிலாம் அந்த கடந்து வந்து சாரோட ஒரு கைப்பிடிச்சிட்டே தான் நான் இங்கே வந்திருக்கதான் நினைக்கிறேன்.